கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகம் மத்தேயு 8வது அதிகாரம் 23 27 வரை உள்ள இறைவசனங்கள். இயேசு கிறிஸ்து படகிலே உறங்கிக் கொண்டிருக்கிறார். அங்கே பெரிய ஒரு கொந்தளிப்பு ஏற்படுகிறது கடலிலே. அதை பார்த்து சீடர்கள் பயந்து ஆண்டவரிடம், ஆண்டவரே, நாங்கள் சாகப் போகிறோம், எங்களை காப்பாற்றும் என்று கூக்குரலிடுகிறார்கள். இயேசு கிறிஸ்து எழுந்து காற்றையும் கடலையும் அடக்குகிறார். இதை பார்க்கும் பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கொந்தளிப்பு பிரச்சனைகள் வரும்பொழுது கடவுள்கிட்ட போய் நம்ம கூக்குரலிடணும், அவர்கிட்ட போய் நம்ம அழுது மன்றாடணும் நிறைய சகோதர சகோதரிகள் நினைத்து கொண்டிருக்கிறாங்க. அது உண்மையிலேயே ஒரு தவறான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இதில் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனித்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சீடர்கள் வந்து எழுப்புதை குறித்து சந்தோஷப்பட்டாரா அல்லது மகிழ்ச்சி அடைந்தாரா அப்படின்னு பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து உண்மையிலே சந்தோஷப்படலை. எழுந்து ஜீசஸ் என்ன கேட்குறாரு? நம்பிக்கை குன்றியவர்களே ஏன் அஞ்சுகிறீர்கள்னு கேட்குறாரு. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இரண்டாவது பயப்படுறாங்க. ஸோ நம் பயத்தோடு செய்கிற ஜெபம் கேட்கப்படாது. ஏனென்றால் பயம் இருக்கும் பொழுது நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை இல்லாத ஜெபம் கேட்கப்படாது, பதில் கிடைக்காது. ஆண்டவர் கேட்பார், நம்ம பதில் கிடைக்காது. இதில் இயேசு கிறிஸ்து சீடர்கள் வந்து என்ன எதிர்பார்த்தான்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து உண்மையிலே சீடர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து காற்றையும் கடலையும் அடக்கியது போல சீடர்கள் செய்திருக்க வேண்டும் என்பதுதான் இயேசு கிறிஸ்துடைய முக்கியமான ஆசை. என்னை போல என் சீடர்களும் செய்ய வேண்டும், என்னை நம்புவர்கள் என்னை விட பெரிய காரியங்களை செய்வார்கள் என்று ஜீசஸ் சொன்னார். அப்போ சீடர்கள் காற்றையும் கடலையும் அவங்களும் அடக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா இயேசு சந்தோஷப்பட்டிருப்பார். அவங்களும் காற்றை இறையாதே, கடலை அமைதியாக சொல்லி ஒருவேளை காற்றும் கடலும் அமைதி ஆகலைன்னா இயேசு கிறிஸ்து மகிழ்ச்சி அடைந்திருப்பார். அட்லீஸ்ட் அவங்க ட்ரை பண்ணி பார்த்தாங்களான்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க ட்ரை கூட பண்ணல. இன்றும் கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து தான் என்ன செய்தாரோ அதை நம்மை செய்ய சொல்கிறார். என்னை பின்பற்றுங்கள் என்று கூறினார். நம்ம வாழ்க்கையில புயல், காற்று, பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் பிரச்சனையை பார்த்து பேசுகிறோமா அல்லது ஆண்டவரிடம் ஓடுகிறோமா? ஆண்டவரிடம் ஓடி ஜெபிப்பது தொடக்க நிலை கிறிஸ்தவம், தொடக்க நிலை கிறிஸ்தவர்கள். நீங்கள் உண்மையிலே இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாக இருக்க வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்து காற்றைக்கும் கடலுக்கும் கட்டளையிட்டது போல உங்கள் வாழ்க்கையில் எழுகிற பிரச்சனைக்கு நீங்கள் கட்டளையிட வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் விருப்பம். அதுதான் உண்மையான நம்பிக்கை உள்ளவர்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.